இங்கே நம்ம நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்திருக்கோம். இது மாதிரி லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷனுக்கு வர்றது. உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிச்சது இந்த டவல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அங்கே அன்பு தெரிஞ்சது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு விஷயம் பண்ண வச்சுங்களேன், பொருள் பெரிய விஷயம் இல்லை, நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கணுன்றது தான். பாலா வந்து காலைல 6 மணிக்கு டாஸ் போட கூப்பிட்டாரு. ஆனால் அப்போ தான் தூங்கவே போவோம். ஸோ அதனால் வர முடியல. இன்னைக்கு வந்து நேற்றுலேருந்து ஃபோன் வந்து இருந்தது. திடீர்னு வந்து ஃபோன் நான் எடுக்கல, வேற ஒரு வேலையில் இருந்தேன். ஒரு மெசேஜ் வந்து என் ஃபோட்டோ போட்டு மெசேஜ் அமிச்சாரு. ஆனால் நம்மளை கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் தான் கெஸ்ட்டுன்னு போட்டாரு அப்படின்னு பார்த்தா, திரும்பி நான் மதியானம் ஃபோன் பண்ணேன். இல்லை பாலா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்கிட்ட அப்படின்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களை கேட்டு தானே நாங்கள் போனோம். அப்படியே எனக்கு கண்ணு கலங்கி டிவி சீரியல்கிட்ட ஆர்ஆர்லாம் ஓடுது. இதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்காம இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இது மாதிரி ஈவெண்ட் வந்து நடக்குமா நடக்காதான் தெரியாது, ஆனால் வந்து நல்லபடியாக நடத்துகிறேன். இந்த ஆர்கனைசர்ஸ் ப்ளீஸ் கிவ் a big hand to பாலா அண்ட் டீம் everybody. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டீம்ஸ் பேர்லாம் கேட்கும் போது தான் தெரிஞ்சது. முதல்ல நம்ம வெங்கட் பிரபு மீட் பண்ணி சென்னை 23ல தயவுசெய்து இவங்களெல்லாம் யூஸ் பண்ணோம். முக்கியமாக இந்த டீம் பேர்லாம் வந்து நாங்களே யூஸ் பண்ணல. டீ கடை, அது டீ கடை, டீ கடை எப்படி சொல்லுவாங்க? அவர் பேர் டீ கடையா? எந்த டீ கடை எப்படி? ஓகே. உண்மையிலேயே வந்து டீம்லாம் சூப்பர். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஒரு பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் அந்த இடத்துல, அதாவது நான் அவர் பேரை கூட சொல்லல, ரன்வீர் சிங் ஏன் நினைக்கிறார், அப்ப வாழ்க்கையிலே ரன்வீர் சிங்கா வாழ்றாருன்னா உண்மையிலே காஸ்டியூம்ஸ்லாம் பின்றீங்க. எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட், நான் மேடையிலே சொல்றேன், மற்ற படத்துக்கு ப்ரொமோஷன் போகாம உங்க படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் வர மாதிரி ஒன்று வரணும். ஓகே, உண்மையிலேயே இது யாரும் சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பாலிவுட்லயே பண்ணலாம். நான் பாலிவுட் பண்ணுங்கன்னா ஒரு ஹாலிவுட்ன்றாரு. அண்ட் சௌந்தர் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் அவர் தான் முக்கியமான ஆளு. ஆமாம் ஆமாம், சிறு சிறு பட தயாரிப்பாளர். வணக்கம் சார். வணக்கம், உங்களுக்கு வணக்கம். அண்ட் நயம் பாபு சார் வந்து சொல்லிடுறேன், பார்க்கறதுக்கு காதல் தேசம் அப்பாஸ் மாதிரி தான் இருக்காரு. ஆனால் வந்து அவரை நீங்கள் தான் பெரியவர். ஆனால் இதே மாதிரி யூத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் எப்பவுமே வேணும் சார். யூ நோ மீ ஃபார் லாங் டைம். அண்ட் சார் வணக்கம். சப்போஸ் ஒரு வேலை யாரெல்லாம் மறந்ததுன்னா மன்னிச்சிருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கான்ஸ்டன்டாக எங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். அதை ஏன்பா சொல்லி மனசு வலிக்கிற மாதிரி பண்றீங்களே. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நான் வந்து மேட்ச் பார்க்க போயிருந்தேன். அந்த மேட்ச் என்னன்னா, தோனி லாஸ்டா ஆடுறாரு, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அங்க போனா நம்ம சென்னை டீம் வந்து எப்படி ஆடுதுன்னா, டெஸ்ட்ல கூட இப்படி ஆடி இருக்காங்க. அதாவது 5 ஓவருக்கு 80 ரன் அடிக்கணும். தோனி காலை தூக்கி போட்டு டிஃபென்ஸ் ஆடுறாரு. ஓகே, கீழே இருந்து ஒருத்தர் பேட் எடுத்து நீங்க போய் ஆடுங்க அப்படின்னு. ஏன்பா அந்த அளவுக்கு நம்ம தயவுசானா அதை மறந்துடுங்க தயவுசெய்து. இது மட்டும் வர வேண்டாம். இப்ப என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால இவ்வளவு அனுப்புடா. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் இதில் நானும் வந்து விளையாடணும்னு எனக்கு ஆசை. நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. நிச்சயமா நான் விளையாடுறேன். ஒரு டீசெண்டாக பேட்டிங் பண்ணுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் போட்டிருக்கேன், ஓப்பனிங் போலிங்லாம். எனக்கு இன்னமும் இவரை பார்க்கறதுக்கு மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட் மாதிரி தான் இருக்கு. நம்ம கூல் சுரேஷா இது அம்பையரா? நான் எவ்வளவு டீசெண்டா ரன்வீர் சிங் பாலிவுட்ல பால் பறிக்க. இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் மோர் லைக் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. ஹாப்பி டு பி ஹியர். நெக்ஸ்ட் டைம் நீங்க யார் சொன்னாலும் போலான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு பாராம இருக்க முடியுமா பாலா? நீ சொன்னதுக்கு உங்களை கேட்டு தான் பண்ணமான்ட்டு தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் உதவி கேட்டுருப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ.
உட்கார்ந்து எடுக்கணும், உட்காருங்க, சேர்ல உட்கார்ந்து எடுக்கணும். பாலாவுக்கும் மோகனுக்கும் எங்க சங்கம் சார்பா சால்வை அனுப்புகிறோம். ஓகே நான் இங்கே சாய் சஞ்சீவ், அடுத்தது ஜெய் ஆகாஷ். கலக்கலணி எல்லாம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். குழந்தைகளோட கலக்கலணி, கலக்கல் டீம்ஸ், உங்க டீம்ஸ் எல்லா பிளேயர்ஸ் எல்லாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கலக்கல் அணிக்கான அடுத்த பரிசு ஹலோ ஜெகன் லட்சி ஜெகனுங்க, ஏய் வாடா சீக்கிரம் ஓடியா, சீட் மேலே ஏறியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு நினைவு, இது அப்படியே தொடர்ந்து தொடரும். வருஷத்துல ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ. சார் அப்படியே கொஞ்சம் நானா இங்கே நானா இங்கே பாருங்க தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் இயர்லாம் இதோட ரொம்ப நல்லா இருக்கணும், பிளானிங்கும் சூப்பரா இருக்கணும். ஏதோ ஈவெண்ட்லாம் லைவ் போடுறீங்க, உங்க மேட்சை லைவ் போட்டு நாங்களாம் பார்க்கணும்னு ஆசை. நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுங்க, நாங்களாம் வந்து லைவ் பார்க்குறோம், முடிஞ்ச அளவுக்கு விளையாடுறதுக்கு ட்ரை பண்றோம். இப்போ ஒரே ரிக்வெஸ்ட், எந்த திருப்பி மைக் வாங்கணும்னா, என் காதுல இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, நீங்க மட்டும் வராதீங்க, சென்னை 28 டீம் கூப்பிட்டு வாங்கன்னாரு. சார் அது மாதிரி ஒரு வேஸ்ட் டீம் நீங்க லைஃப்லயே என்னன்னா வந்து நீங்க காலைல 6 மணிக்கு மேட்ச், நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போலான்றதுக்கு ஆடிட்டு இருப்பாங்க காலைல 6 மணி வரைக்கும். நாங்க நைட் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால அது வேணா நான் ஆட தெரிஞ்ச மக்களோட வரேன் நான். சரிங்களா? தேங்க்யூ, குட் லக். தேங்க்யூ. வந்து எங்களை எதிர்த்து மேட்ச் ஆடினாங்க, பெரியவங்களை எதிர்த்து. ஸோ அந்த ஒரு வீரத்துக்கு தான் பயப்படாம அவங்க போலிங் போட்டாங்க, பிட்ச்ல பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணானுங்க. அதுக்கு தான் மெயினா. அனைவருக்கும் வணக்கம். கிரிக்கெட் மேட்ச் விளையாடப்போ எவ்வளோ பேர் போனீங்கன்னு தெரியல, நான் போயிருந்தேன். ரொம்ப அருமையாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இன்னும் எல்லாரையுமே இந்த யூடியூப் சேனல்ஸு, மற்ற மீடியா டீம்ஸ் எல்லாரையும் சேர்த்து அடுத்த வருஷம் இன்னும் மிக பிரம்மாண்டமாக நடத்தணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்களை மதிச்சு இந்த தருணத்துக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதுக்கு அடுத்தது எங்க நடிகர் எல்லா இடத்துலையும் நடிச்சுட்டே இருப்பாரு, எங்க அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணன். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இல்ல இல்ல நீங்க பேசுங்க, முதல்ல பேசுங்க. சரி ரைட், அண்ணன் இதுக்காக அடுத்தது பேசுவாரா? உண்மை என்னன்னாக்க, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, 9:30 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படிலாம் சொல்லிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட அது மாதிரிலாம் மனசு வரல. நல்லா வெயிட் பண்ணி இருந்துட்டு சாப்பாடு இருக்கா? வெயிட் பண்ணி. நன்றி நன்றி. எங்களுக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கிறது விநியோகஸ்தர் சங்கம். ஜெனிஸ் அண்ணன் வாங்க, விநியோகஸ்தம் பண்றதுக்கு சங்கத்தை. அனைவருக்கும் வணக்கம். மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட ஒரு இனிஷியேட்டிவ். இதில் நாங்களும் உள்ள இருக்கிறதுல வந்து ஒரு மகிழ்ச்சி. அந்த ஈவெண்ட் அன்னைக்கு எங்களால் கலந்துக்க முடியல, அந்த டைமில் மேட்ச் டைமில்.
ஸோ அந்த டைம் மறக்காமல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரியான கலகலப்பான நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். பாண்டியன், இது யார் ஃபஸ்ட்டு பரிசு வாங்குறாங்கன்னு தெரியல. நான் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பரிசு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னால் முடிஞ்சது, சரிங்களா? அதனால் ஏதோ நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட பழகினதுக்காக என்னால் முடிஞ்ச உங்களுக்கு நான் கிஃப்ட் தரேன். வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். நான் விழாவிற்கு வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடத்திய மாபெரும் கிரிக்கெட் போட்டி, அண்ணன் கூட இணைஞ்சு நானும் அந்த போட்டியை போய் பார்த்தேன். உண்மையாகவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அந்த பிரசிடென்சி காலேஜ் கிரவுண்டு அண்ணன் பாலா அண்ணன் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ணனை வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணன் அவர்கள் வந்து எத்தனை மணிக்கு போகலாம் அண்ணன் சொன்னோடனே சொல்லிட்டாங்க, எத்தனை மணிக்கு அந்த மேட்ச்சுக்கு போகிறோம் நம்ம அப்படின்னு அவங்க ஈடுபாடாகி கேட்டாங்கன்ட்ட. ஆனால் இந்த டைம் சொல்லியிருக்காங்கண்ணே போயிடுவோம் சொல்லி. அன்றைக்கி நிறையா வேலைகள் இருந்தது. இன்றைக்கி கூட ஆக்சுவலாக அண்ணன் வந்து வேலைகளை தள்ளி வைத்து விட்டு, ஏன்னா நேற்று தான் அண்ணன் பாலா அண்ணன் சொன்னாங்க நாளைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் வந்து அந்த எல்லா வேலையும் தள்ளிட்டு நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. இது பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அடுத்த கட்டமாக இது இன்னும் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வு வந்து நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நடத்துவாங்க. ஏன்னா நிறையா இன்னைக்கு நம்ம முகங்கள் வந்து வெளியே தெரிவதற்கு முக்கிய காரணங்கள், அது கான்ட்ரவர்சி ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், அது இங்கே இருக்க அந்த யூடியூப் சேனல்ஸ் அந்த சார்ந்தவர்கள் தான். அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காங்க, விளையாட்டு நடத்தியிருக்காங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ நம்ம நடிகர்கள்லாம் நடத்திய நிகழ்வு தாண்டி இன்னொன்று நடத்திருக்காங்க, நல்ல பிரம்மாண்டம். அதை தாண்டி இது இன்னும் கொஞ்சம் முயற்சியாக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது அடுத்தடுத்த கட்டங்களில் மிக பிரம்மாண்டமாகும். இதை வாழ்த்த வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் விநியோகஸ்தங்க சிறு தயாரிப்பாளர் சங்கம், எனக்கு அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும். அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க நன்றி. தயாரிப்பாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ணன் நடிகர் சவுந்தரராஜ் அண்ணன், கலக்கல் அண்ணன் கூல் சுரேஷ் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி. ஜெனிஸ் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தான். அன்பி சார் அதான் நீங்களும் கண்டிப்பாண்ண எல்லா பட்டத்துக்கும் ஒரு பொருத்தமான ஒருத்தவர்னா அண்ணன் தான். கலக்கிக்கிட்டே இருப்பார் அண்ணன். அதனாலதான் கலக்கல் அவரு எப்பவுமே தட்டா கைக்கு சொந்தக்காரரு. எப்பவுமே அவர் ஒரு வசனத்தை போட்டாருன்னா அண்ணன் அது கலக்கலா போயிட்டே இருக்கும். அதனால இந்த நிகழ்வில் வந்து என்னையும் இதை பேச வாய்ப்பளித்த பாலா அப்புறம் இந்த குழுவினருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்கள் அழைப்பை ஏற்றி பல வேலைக்கு இக்கட்டான சூழலில் வருகை தந்த மாநில செயலாளர் அண்ணன் டாக்டர் எஜி சூர்யா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்ததும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். இது குறைகள் நிறைய இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் வந்து இதை மாற்றி வேற அளவுக்கு பண்ணுவோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ப்ரைஸுக்கு தயாராகிடுவோம். தேர்ட் ப்ரைஸ் 2 பேர் இருக்காங்க. சினிமா சூப்பர் கிங்ஸும் டீ கடை கிங்ஸும் கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. சினிமா சூப்பர் கிங்ஸ் அவங்க டீம் ஃபுல் டீமும், டீ கடை கிங்ஸ் அவங்க டீம் ஃபுல் டீம் வந்துருங்க. ப்ளீஸ் மேடைக்கு வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. அந்த கேமரா யாராவது எடுத்தீங்கன்னா பக்கத்துல பசங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த டீம் யாராவது இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்துருங்க, கண்டிப்பா வரணும். வாங்க எல்லாம் வந்துட்டீங்களா? ப்ளீஸ் எல்லாரும் வந்துருங்க. டீ கடை கிங்ஸ், சினிமா சூப்பர் கிங்ஸ், இவங்க 2 பேரும் தேர்ட் பிரைஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பாபு சார் கொஞ்சம் மேல வந்து பிரைஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க கையால கொடுத்தா நல்லா இருக்கும். அன்பு சார் உங்க கையால கொடுத்தா நல்லா இருக்கும். ராஜ் வர
பின்னாடி போங்க. நான் அப்படியே அப்படி இடம் பார்த்தா முன்னாடி கொஞ்சம் உட்காந்துக்கலாம். யாராவது சின்ன பசங்க உட்காந்துக்கலாம். இடம் இருந்தா ஓகே. இல்லாட்டி ஃப்ரண்ட்ல உட்காந்துருங்க. சென்டர் உட்காரு. உட்கார போட அப்படியே 3 பேர் ஃப்ரண்ட்ல உட்காருங்க. எங்க அடிங்க உரிங்க ரெடி சார் கோப்பை நான் இங்க ஸோ டீ கடை கிங்ஸ் 3rd பிரைஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. சின்னையா இங்க இருந்தா வரும். சின்னையா ரெடியா பலா ரெடி. ஸோ 3rd பிரைஸ் டீ கடை கிங்ஸ். ராவ் அங்கிள் வரலையான்னு கேக்குறாங்க. ஓகே சார் ஓகே. அதே போல எங்க டைமண்ட் பாபு சாரும் அன்பண்ணனுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி. கண்டிப்பா நீங்க அவரை பாப்பேன். ஆடி இருக்கா போல. செகண்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றப்பா அப்படின்னாரு வீட்டுல. என் பையன் பேர் வந்து கிறிஷ். மியூசிக் போட்டாதான் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே.